ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஒன்று பார்ப்போமா? ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு டக்குன்னு செஞ்சிடலாங்க. உளுந்தை வந்து இது போல் மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த வேறு எக்ஸ்ட்ரா போடாமல் மிளகும் கருவேப்பிலையும் மட்டும் இப்படி போட்டு உப்பு போட்டு நல்லா அடித்து கையால் நல்லா அடித்து அந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இவங்களுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், தேங்காய் சட்னி ரெடி பண்ணி கருவேப்பிலையும் போட்டேன். இப்போ ஏன்னா இந்த போண்டாவை எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன் பாருங்கள். போண்டாவை வந்து இப்போ தண்ணியில் நல்லா கையை இப்படி துவச்சிட்டு மாவை இது போல் எடுங்க. எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க. இதுவே ரவுண்டாக ஃபார்ம் ஆகும். ரவுண்டாக இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அது எந்த ஷேப்பில் வந்தாலும் ஓகே தாங்க. உள்ளே நல்லா வெந்துடும். மேலே செவந்ததுக்கப்புறமா எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து உள்ளே எந்த ஒரு எக்ஸ்ட்ராவும் போடல. மிளகு முழுசாக தான் போடணுமா? பிள்ளைங்க சாப்பிட்றாங்க. மாவு அதை வந்து பவுடர் அரைச்சி போடலாமான்னா பவுடர் அரைச்சி போட்டால் டேஸ்ட்டே மாற்றிடும். முழுசாக போடுறப்போ அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ வந்து இந்த போண்டாவை ரெண்டாக அப்படியே உடச்சிடணும். உள்ளே வெந்திருக்கும் இல்லையா, அது அப்படியே சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட என்ன ப்ரொசீஜர்னால், ஒரு கிண்ணத்தில் தேங்காய் சட்னியை ஊற்றிக்கணும். இப்போ பாருங்கள், ரெண்டாக வந்து உடச்சதை அதில் அப்படியே ஊற வச்சு, அதாவது ஊற வச்சின்னா அப்படியே ஊற வச்சு சாப்பிடக்கூடாது, அப்படியே தொச்சு ஊற வச்சு சாப்பிடணும்.